Hi friends, welcome back to உடற்பயிற்சி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். பொதுவா நம்ம மனிதர்களோட உடம்ப வந்து மூணு வகையா பிரிக்கலாம். ஒன்னு எண்டோமார்ஃப், இன்னொன்னு எக்டோமார்ஃப், மூணாவது மெசோமார்ஃப். நம்ம பொதுவா நம்ம எல்லாத்தோட உடம்புமே அந்த ரெண்டு வகைக்குள்ள தான் அடங்கும். ஒன்னு எண்டோமார்ஃப், இன்னொன்னு எக்ஸோமார்ஃப். இந்த மெசோமார்ஃப்ங்கிற டைப் வந்து ரொம்ப ரேர். அது வந்து 100ல ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் அந்த டைப் இருக்கும். 10 பேருங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த எண்டோமார்ஃப்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் உடம்பு விழுந்துரும். இன்னொன்னுங்கிறது அந்த எக்ஸோமார்ஃப். இந்த எக்ஸோமார்ஃப் வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க உடம்பு டெவலப்பே ஆகாது. அவங்க சாப்பிட்ற அளவுக்கு அவங்க உடம்புக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம். இந்த மெசோமார்ஃப் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஃபேட் ஆக மாட்டாங்க. எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு ஃபிட்னஸ் அத்லெட் பாடி வந்து அவங்க அத்லெட் பாடி மாதிரி அவங்க உடம்பு இருக்கும். இந்த 3 டைப் தான் நம்ம உடம்புல இருக்கிறது. இந்த 3 டைப் பாடியுமே பார்த்தீங்கன்னா புரோட்டீனை சார்ந்ததாக இருக்கு. நம்ம உணவு பழக்கத்துல ரொம்ப முக்கியமானது வந்து புரோட்டீன். அந்த புரோட்டீனை வச்சுதான் நம்ம உடம்பு எப்படி டெவலப் ஆகுது இல்லை டெவலப் ஆகல எல்லாமே முடிவு பண்ண முடியும். இப்போ பண்டைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கம் எல்லாமே வந்து சிறுதானியங்களை சேர்ந்துதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சிறுதானியங்களையும் டோட்டலா மறந்துட்டோம். நம்ம புரோட்டீனோட சோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தானியங்கள் மட்டும்தான். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டா இருக்குது. இல்லைன்னா மேக்ஸிமம் ரைஸ் மட்டும் தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ரைஸ் தான் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற ரைஸ்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா மொத்தமா கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் நமக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகிறது. அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கத்துல நம்ம தானியங்களை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நார்மலா ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வெயிட் வந்து ஒரு 50 to 60 ரேஞ்சில் இருக்கு. அவனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற புரோட்டீனோட அளவு பாத்தீங்கன்னா அவனோட வெயிட் இன்டூ 1.5 போட்டுக்குங்க. அதாவது இப்போ 50 kg இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு 75 கிராம் புரோட்டீன் வேணும். அந்த 75 கிராம் புரோட்டீன் மீட் அவுட் ஆனாதான் அதுக்கு மேல அவர் எவ்வளவு புரோட்டீன் எடுக்கிறாரோ அதுதான் அவரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சேரும். அந்த 75 கிராம் புரோட்டீன் வந்து அவர் உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலரிஸ்ல அது அடங்கிடும். அந்த புரோட்டீனை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம உடம்புல டெவலப்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஃபுட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து யாருனாலையும் அவ்வளவு சீக்கிரம் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே ரிமைண்டர் போடுறோம். அந்த மாதிரி ஒரு மாச பீரியடுக்கு ஒரு 21 நாளைக்கு நீங்க வந்து ஒரு டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. காலையில 6 மணிக்கு ஒரு டைம், அப்புறம் 12 o'clock, ஈவினிங் 4 o'clock, அப்புறம் ஈவினிங் 6 o'clock. இந்த 4 டைமிங் வந்து எல்லாருமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ்லயோ இதுலயோ கொண்டு போயிட்டு இதை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 week கஷ்டமா இருக்கும். மேக்ஸிமம் 21 days நீங்க தாண்டிட்டீங்கன்னா அது உங்க பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ நீங்க தினமும் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து அடிஷ்னலா நீங்க என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே இல்லைங்க. வெறும் 5 ஃபுட்டு. இதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான புரோட்டீன் வந்து நீங்க ஓரளவுக்கு சோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பச்சை பயிர் வந்து சில பேர் வந்து முளைக்க வச்சு முளைப்பயிரா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு முளைப்பயிரா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். அது வந்து சில பேருக்கு சாப்பிட முடியாது, கடிச்சு மென்னிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சை பயிரை சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீனோட சோர்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும், எதுவுமே கட் ஆகாம. அது வந்து என்ன அளவுல எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல யூஸ் பண்ற டம்ளர், அதுக்காக இங்க வச்சிருக்கோம். இதை பாருங்க, இந்த நார்மல் டம்ளர், இந்த ஒரு டம்ளர்ல நைட்டு இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க ஊற வைக்கிறதா ஃபுல்லா தண்ணி ஊத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் பச்சை பயிர் உள்ள போட்டுட்டு அளவா மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காலையில முளைச்சிரும். இல்லைன்னா சில பேர் வந்து ஈர துணியில கட்டி வைப்பாங்க, அது காலையில முளைச்சிருக்கும். அந்த மாதிரி முளைப்பயிர் பச்சையா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த முளைப்பயிர் சாப்பிடலாம். அப்படி இல்லை எனக்கு முளைப்பயிர் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேக வச்சு சாப்பிடலாம், வந்து தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் அளவு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அளவு தான். 2வது கொண்டைக்கடலை. கடையில எல்லாம் கருப்பு சுண்டல் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து சேம் அளவு, அதே ஒரு டம்ளர் அளவு. இது நீங்க கண்டிப்பா பச்சையா தான் சாப்பிட்டாகணும். நைட்டு ஊற வச்சிருங்க, காலையில அப்படி பச்சையா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சாப்பிட்டுக்கலாம். 3வது வந்து முட்டை. நிறைய பேருக்கு தாட் இருக்கும், ஜிம்முக்கு போனா பச்சையா முட்டையை குடிக்கணும், பச்சை முட்டையை குடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பச்சை முட்டையை எக்காரணம் கொண்டு குடிச்சிடாதீங்க. ஏன்னா அதுல ஃபுல்லா வைரஸ் இருக்கும், பாக்டீரியாஸ் இருக்கும், நமக்கே தெரியாத நிறைய சின்ன நுண்ணுயிர்கள் எல்லாமே அதுல இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க வேக வச்சா சாப்பிடணும். அதுவும் மஞ்சக்கரு டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. வெள்ளைக்கரு மட்டும் தான் நமக்கு தேவையானது. வெள்ளை கலர்ல இருக்கிறது மட்டும் தான் புரோட்டீன். மஞ்சள் கலர்ல கருவில் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலும் ஃபேட் மட்டும்தான். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு நார்மல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மூட்டை எடுத்துக்கிட்டா போதும். அப்படியே ஒரு 10 days ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படியே அதை 6 கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. காலையில 3 மூட்டை, ஈவினிங் 3 மூட்டை. வெள்ளைக்கரு மட்டும்தான், மறந்துடாதீங்க. 4வது நிலக்கடலை, கிரவுண்ட் நட். இதை நீங்க கண்டிப்பா வேக வச்சு தான் சாப்பிடணும். இதை நீங்க இன்னைக்கு சாயந்தரம் சாப்பிட போறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க, அப்பதான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது வந்து சேம் அந்த ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்குங்க. அடுத்து 5வது சோயாபீன். அதாவது கடையில எல்லாம் மீல் மேக்கர் அப்படின்னு வைப்பாங்க. இதுல வந்து சின்னது பெருசு 2 சைஸ் இருக்கு. நீங்க பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அதுலதான் புரோட்டீன் கொஞ்சம் சோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்.
அது வந்து எவ்வளவு அளவுன்னு பாத்தீங்கன்னா சேம் நமக்கு இந்த ஒரு டம்ளர் அளவு தான். இதை நீங்க வேக வச்சீங்க அப்படின்னாலே இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வரும். இது சாப்பிட்றதுக்கும் பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். இது நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடணும். அது நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழகிடும். நான் இப்போ சொன்ன இந்த 5 டைப் ஆஃப் ஃபுட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ப்ரோட்டீனுக்கான சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபுட்ல பச்சை பயிரில் வந்து உங்களுக்கு 20 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். கொண்ட கடலையில 20 to 25 கிராம், நிலக்கடலையில 20 to 25 கிராம், முட்டையில ஒரு 20 கிராம் வரைக்கும் கிடைக்கும். லாஸ்ட் இந்த சோயாபீன் இதுல ஒரு 10 to 15 கிராம் கிடைக்கும். டோட்டலா நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கிராம் ப்ரோட்டீன் வந்து மெயின்டைன் ஆகும். இது வந்து எந்த கேட்டகரி பீப்புளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 65 கிலோ வரைக்கும் எடை உள்ள மக்களுக்காக. இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம். இனி நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஆயில் ஃபுட்டை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சிகரெட்டு, தண்ணி, ஆல்கஹால் இதை கண்டிப்பா நீங்க பண்ணவே கூடாது. பண்ணனீங்க அப்படின்னா நீங்க ஜிம்முக்கு போறதே வேஸ்ட். அதை மறந்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா அதிலே இருந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம். நீ வரக்கூடிய வீடியோல நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது போக உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கீழே இருக்க சோசியல் மீடியா லிங்க்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.